ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குறும்படங்கள் போடுறாங்க. திவ்யா வந்து ஒரு பூமர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தகுதி தராதரம் பற்றி பேசியது. ஸோ அவங்க வந்து செயின்ட் சவரி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ஃபெயிண்ட் திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. அதாவது எல்லா ஹேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா மேலேயும் கனி கேங் மேலேயும் இருந்துச்சு. இப்போ கனி கேங்கோடைய தலைவியாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பெடுத்த திவ்யா மேலே எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பிஆர் நீங்கள் திவாகருக்கு, பாருக்கு பிஆர் அப்படின்ற மாதிரி. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன் எல்லாருக்கிட்டையுமே. நான் பாரு, திவ்யா யார் வேணாலும் சரி, தப்பு பண்ணால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிக்கிறதுல நான் வந்து குறியாக தான் இருக்கேன். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் பேசின அந்த வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்டை பிடிச்சிட்டு நீ வந்து பார்த்தனா யோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது. மதுரைக்காரனா இப்படி வந்து நிற்கணும், மதுரைக்காரனா காலைல எந்திரிக்கணும், குளிக்கணும், பொட்டு வைக்கணும், மதுரைக்காரனா காலைல எழுந்துச்சி 10 மணிக்குள்ளே வந்து இது பண்ணணுன்ட்டு. அப்போ மதுரைக்காரினா இல்லை ராமநாடுகாரினா தம் கூட அடிக்கக்கூடாதுன்னு தான் இருக்குது. எதுக்கு நீ தம் அடிக்கிற அப்படின்ற வேலையில் பாயிண்ட் வைக்கிறேன். அதுக்காக பார்வதி பண்ணுறதுலாம் கரெக்டுன்னு சொல்லலை. பார்வதி பண்ணுறதை நம்ம தப்பாக ஹைலைட் பண்ணுறோம். அவங்க யாரையும் பேச விடுறது இல்லை. சின்ன சின்ன யூஸ்லெஸ் கண்டென்ட்டை பெருசாக வந்து ஆக்கிட்டு இருக்காங்க. திவாகரும் அதே மாதிரி தான். வெளியே இருந்து வர்றதெல்லாம் வந்து ஓகே, கேடுகட்ட கேரக்டர் தான். ஆனால் உள்ளே வந்து த வே ஆஃப் எக்ஸ்போசிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்குது. ஹீஸ் அ பிபி மெட்டீரியல் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணுறோம். எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். சும்மா அறகுறையாக வந்து ரிவ்யூ பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது அப்படிங்கிறது முதல்ல நிப்பாட்டுங்க. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். நான் லைவ் பேசுகிறேன், வீடியோ பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம பேசுகிறப்ப அப்படி இல்லையா விட்டு போயிருங்க. நம்ம வந்து யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல இந்த மாதிரி நீங்கள் இங்கே தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கடையை போட்டு உட்காந்துருக்கானுங்க சும்மா வந்து ரிவ்யூவர்னு சொல்லிட்டு. அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் போய் பாருங்கள், வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு அனலைசிங் அப்படிங்கிறப்ப எல்லா சைடும் தான் வந்து பண்ண முடியும் நம்மளால். சும்மா வந்து ஒருத்தனுக்கே தனியாக சொம்படிக்க முடியாதுங்கிறது நான் கிளியராக சொல்லிட்டேன். இப்போ திவ்யாவுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்த ஒயில்டு கார்டில் சூப்பராக டீம் பிரித்தாங்க. அது வரைக்கும் ஓகே. பக்காவாக கனி கேங்கை வந்து ஒரு ஆளாக பிரித்து போட்டாங்க. சரி, கனி கேங் அடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பார்வதியை வச்சு வாங்கினாங்க, ஹவுஸை கண்ட்ரோல் எடுத்தாங்க, எல்லாமே சூப்பர். ஆனால் கனி கேங் இது வரைக்கும் தொடவே இல்லையே. கனி கேங்கிட்ட போய் உங்கள் மண்டையை கொடுத்துட்டீங்களே, போய் வெளியே பேசுகிறீங்கல்ல நீங்கள் தகுதி தராதரன்ட்டு. நேற்று என்ன பண்ணுறீங்க, வீட்டை பெனாயில் ஊற்றி கழுவணுன்றீங்க, திவாகர்லாம் அவ்வளோ ஆளான்றீங்க, அவனுக்கு ஒரு தகுதி இருக்கான்றீங்க. நேற்று நைட்டே வந்து சொன்னீங்க, பிரச்சனைலாம் வந்து சொல்லிட்டு இருந்தான். கரெக்டாக நீங்கள் வந்து பெனாயில் ஊற்றி கழுவணும் இந்த வீடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. சாண்ட்ரா இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லி தகுதியை பற்றி பேசுனீங்க நேற்று நைட்டு. திருப்பி இன்னைக்கு காலையில் என்ன பண்ணுறீங்க, திருப்பியும் பார்வதி திவாகர் தான் டார்கெட் பண்ணுறீங்க. அங்கே எத்தனை பேர் மைக் போடாமல் சுற்றிட்டு இருக்கான். அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண் இல்லையா? ஃபுல்லாக வந்து பாருவோடைய ஒரு வெஞ்சன்ஸ் கேம் தான் நீங்கள் ஆடுறீங்க. அப்போ பாரு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? பார்வை தானே பண்ணுறாங்க. அவங்க யாராவது பண்ணாங்கன்னா போட்டு அடிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஷீ இஸ் எக்ஸ்போஸ்ட் கனி கேங். பட் நீங்கள் பார்வை மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. கனி கேங்கோடைய எக்ஸ்போசர் எங்கே? அடுத்து நீங்கள் பெட்டில் படுத்துட்டு உங்கள் முன்னாடி பிரச்சனை சொல்கிறான், அவங்க வந்து ஷேடோ கேம் மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஷேடோ கேம் மாறுறாங்க, பட் அவங்க 2 பேரும் பிரிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அவன் யார் தகுதியோடு விளையாடுறான், பார்வதி தகுதியோட நபரோட விளையாடுறான் அப்படின்னு சொல்லி தகுதியை பற்றி பேசுகிறீங்க. திருப்பி இன்றைக்கும் பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது வாக்கிங் பண்ணுறது, அப்போ இதுதான் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு அவங்க என்ன வித்தியாசம்? அது மட்டும் இல்லை, பிரஜன் கிட்ட வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவளும் தகுதி தரா அப்படி ஆரம்பித்தா நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மட்டும் இந்த வார்த்தையை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், பிரஜன் யூஸ் பண்ணிக்கலாம், சாண்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று அவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டு வா போன்றா தர்பூசணியை. மேடை நாகரிகம் இருக்கா? சபை நாகரிகம் இருக்கா? வா போன்னு சொல்லுவீங்க. அந்த ஆள் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஏறி வர, பொண்டாட்டிலாம் வெளியே, இது கண்டஸ்டன்ட், நீ மூடிட்டு தான் இருக்கணும். அப்போ ஏறி வர பிரஜன், அப்போ அது என்ன, அது சபை நாகரிகமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம். அப்புறம் வியானா பிள்ளை வந்து நேற்று பேசிச்சுங்க, குறும்படம் ஒன்று இன்றைக்கி போட்டு தீராங்க. என்னென்னா, ஒரு 3 பேர் என்னை வந்து அங்கே நின்றுட்டு ஒரே கத்திட்டு இருந்தாங்க. நான் வந்து போர்வை பொத்திட்டு இருந்தேன். பார்க்குறப்ப 3 பேர் தெரிஞ்சாங்க, யாருன்னு தெரியல, பட் சத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே விக்ரம் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு, ஏன்னா விக்ரம் வந்து ரொம்ப அடிமையில்லை, திவ்யாவுக்கு அடிமையில்லை, கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லிட்டான் வியானா கிட்ட, இந்த மாதிரி அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, என்ன சொல்கிறேன்னா காலைல வந்து நைட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்கோம்ல தூங்குறவங்கள. அந்த மாதிரி காலையும் சொல்லு, தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வெளியே போய் பேசிக்கோங்கன்ட்டு அப்படி சொல்லலாம். நீ 19 சொல்லு, அதை விட்டு நீ வந்து பார்த்தோன்னா ஓப்பனாக வந்து அவங்ககிட்ட நீ சொல்கிறது அப்படிங்கிறது தப்பாக இருக்குன்னு சொல்லி சொம்படிச்சான். ஆனால் இந்த 3 பேரும் வந்து சேர்ந்து பேசியிருக்காங்க, திவ்யா, பிரஜன் மற்றும் நம்ம யார் சாண்ட்ரா. அந்த குறும்படத்தை போட்டு வியானாவுடைய ஃபேன்ஸ் வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது இல்லைங்க அது மார்னிங் சொன்னால் இது நைட்டுன்றாங்க. அங்கே வந்து ஏர்லி மார்னிங் கூட அப்படி தான் இருக்கலாம், மேபி சொல்ல முடியாது. நம்ம காலைல பார்க்குறப்ப கூட லைட்டு போடுற வரைக்கும் அதுதான், பெட்ரூம் வந்து லைட்டு போடுற வரைக்கும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். அது ஏர்லி மார்னிங் நடந்ததாக கூட இருக்கலாம், நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. சரியா? அது நடக்கலைன்னு சொல்லிட்டு. அப்போது திவ்யா மாட்டிக்கிட்டால, அப்போ எதுக்கு பொய் சொல்கிற, பொய் புழுவுற?
உன்னோட ஆட்டிடியூடு நீ ஒருத்தவங்களை பற்றி பேசுறது தகுதி இருக்குது. பார்வதி பற்றி நீ என்னாலும் பேசலாம். ஆனால் சிகரெட் அடிச்சுட்டே பேசுகிற, அப்போ நீ நல்லவன் கிடையாதுல்ல. சிகரெட் அடிக்கிற, அப்போ அது என்ன பண்பு? மக்களுக்கு என்ன ஒழுக்கம் சொல்லிடுற? அதுவும் அநாகரிகம் தானே. ஒரு ஷோவில் வந்து சிகரெட் அடிக்கிறது ஸ்மோக்கிங் ரூமில். நீ பாயிண்டாக பேசு, அது பிரச்சனை கிடையாது. நீ அங்கே உட்காந்து நீ ஒரு மதுரைக்காரியை பற்றி நீ மதுரையை பற்றி பேசுகிற அப்படிங்கிறப்ப உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஸோ மொத்தம் மாட்டிக்கிட்டாங்கிறது தான். சரி, சபரிக்கு ஏங்க இப்படி கொடுத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது ஒன்றும் கிடையாதுங்க. கூல்டவுன் நடுவில் வந்து வாப்பா சபரி சண்டே நடக்குது. அதுக்கு நீ அமைதியாக அப்படியே இருக்கலாம். கரெக்டாக கொடுத்துருக்காரு பிக் பாஸ். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம்.